Hello friends, welcome back Tech with Thamim. This is Thamim. இன்னைக்கு எந்த டேட்டாவை கொண்டு வந்திருக்கேன்னா எங்கள் வீட்டில் எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணிக்கிறாங்களோ அந்த டேட்டாவை தான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 month ஒன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 200க்குள்ளே தான் எங்கள் வீட்டுக்கு கரண்ட் ஆகும். ஆனால் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 2044ன்னு வந்திருக்குது. 2044 ரூபா எனக்கு கரண்ட் பில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 மடங்கு வந்து நார்மலாக கட்டுறதோட அதிகமாக தான் வந்திருக்கு. ஓகே, இந்த அமௌண்ட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ. ப்ளஸ் வந்து கரண்ட்டாக வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் அதையும் வந்து நம்ம இதை இபி கால்குலேஷன் படி கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மெசேஜ் வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, டைரெக்டாக உங்களுக்கு இபி மீட்டருக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். ஸோ கரண்ட்டாக எவ்வளோ யூனிட் ஓடி இருக்கோ அதை அந்த யூனிட்டை நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கணும். அது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த மெசேஜை காட்டினீங்கன்னா அவங்க அந்த ரீடிங் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மேபி கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன செஞ்சேன்னா போயிட்டு இபி மீட்டரை போயிட்டு நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு நான் செக் பண்ணேன். செக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன் இவங்க பண்ணது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணேன். நான் கால்குலேட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வந்தது. அது எப்படி கால்குலேட் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் வந்து டிஜிட்டல் மீட்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூனிட் ஓடிடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். ஸோ நம்ம பட்டன் கிளிக் பண்ணாமலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணுது. இது பார்த்திங்கன்னா டைமிங்கு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட், உங்கள் வீட்டோட எவ்வளோ யூனிட் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. இது வரைக்கும் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த யூனிட் நம்பர் காட்டுது. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த நம்பரை நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதில் என்ன நம்பர் வந்திருக்குன்னு நோட் பண்ணிவிட்டு, ஸோ 11,030 யூனிட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டு 2 month பிஃபோராக வந்து ரீடிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுவோம் இந்த கால்குலேஷனுக்கு. இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரீடிங் பார்த்தீங்கன்னா நான் 11,030 போட்டுக்கிறேன். கரண்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எவ்வளோ காட்டிச்சோ அதை நான் போட்டுக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 316.9 யூனிட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 316 யூனிட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஆல்ரெடி நம்ம டிஎன்இபி வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் ரேட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட்லேருந்து 100 யூனிட் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்லேருந்து 100 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 0 ரேட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 101லேருந்து 200 யூனிட் யூஸ் பண்ணுறதுக்கு 2 ரூபா வருது சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 200லேருந்து 50 யூனிட் யூஸ் பண்ணுறதுக்கு 3 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த கால்குலேஷன் படி இந்த அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 316 யூனிட் யூஸ் பண்ணிக்கிறோம் 2 மந்த்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 100 யூனிட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ. ஸோ அதனால் நான் 0 போட்டுக்கிறேன். அடுத்தது 101லேருந்து 200 யூனிட் பார்த்திங்கன்னா 2 ரூபான்னு போட்டுக்கிறாங்க. அதனால் 100 × 2ன்னு போட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 வருது. ஓகேங்களா. அடுத்தது 201லேருந்து 500 யூனிட் நம்ம போட்டுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்முலாவில் போட்டிருப்பேன். மீதி வந்து நம்மளுக்கு ரிமைனிங் 116.9 யூனிட் இருக்குது. அதை வந்து மல்டிப்ளே × 3ன்னு போட்டுக்கிறேன். ஸோ மல்டிப்ளே பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 350.7 வருது. டோட்டலோட நம்பர் பார்த்தீங்கன்னாவே 550 ரூபா தான் வந்திருக்குது. டோட்டலாகவே 550 ரூபா தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு பில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2044 ரூபா. இதை போய் நான் லாஸ்ட் வீக்கே வந்து நோட் பண்ணி இபி ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களும் இந்த ரீடிங்கை வந்து நோட் பண்ணிட்டாங்க சிஸ்டத்தில். ஒரு 2 or 3 டேஸில் எனக்கு வந்து இந்த அமௌண்ட் எனக்கு மேபி மெசேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்ட வேணாம். உங்கள் ரீடிங் மீட்டரில் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரீடிங் மீட்டர் படி ஸோ அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாகவே கட்டிக்கலாம். இபிபியில் நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணணும். 2 month ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கு மேலே ஒரு 10 மடங்கு ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணி உங்களோட
இபி பில்லை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த இபி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ரீடிங்கோ இல்லை டேரெக்டாக அங்கே இருக்கிற எம்ப்ளாயோ நீங்கள் மறுபடியும் ரீவிசிட் பண்ணக்கூட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.